அனைவருக்கும் வணக்கம். இரட்டை இலை சின்னத்துக்கு ஆபத்து, தேர்தல் ஆணையம் பலே பிளானு, அதை பற்றி தான் இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, நாம் தமிழர் கட்சிக்கும் விஜயோட தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு போர் மாதிரி மோதி கொள்கிறார்கள். ஒரு பக்கம் தம்பிகளும், இன்னொரு பக்கம் விஜய் மக்களை வெற்றி கழகம் இயக்கத்தை சார்ந்தவர்களும் மோதிக்கொண்டு இருக்குது. இது ஒரு பரபரப்பாக இருக்குது. அப்படிதான் இன்னைக்கு சூழ்நிலை போயிட்டு இருக்கு. அதை பற்றி தான் பேச போகிறோம். முழுசாக வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் எங்களோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு ஹாட் டாபிக் அப்படின்னா, ஏடிஎம்கேவுக்கு இந்த எலெக்ஷனை மையப்படுத்தி தேர்தல் ஆணையம் செக் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது முக்கியமானது, இது தேர்தல் ஆணையம் வச்ச செக்கா இல்லை அமித்ஷா வச்ச செக்கான்னு தெரில. அப்படி ஆமாம், அதுவும் ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம். கடந்த முறை பாஜக அதிமுக கூட்டணி இல்லாததுனால இந்த பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை இந்த கூட்டணி சந்திச்சுது. என்டிஏ கூட்டணி. மீண்டும் என்டிஏ கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அதிமுகவை உள்ள கொண்டு வரதுக்கான செயல் திட்டங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. பேச்சுவார்த்தையும் நடக்குது. அது மறைமுக பேச்சுவார்த்தையெல்லாம் நிறைய. ஆமாம், அது மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாயனார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து பேசினாலே சரியாக போயிடும், கூட்டணியில் வந்து இணைஞ்சுவாங்க அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும், நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட நல்லதுக்காக ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள் இணைஞ்சா இது ஒரு மிகப்பெரிய வெற்றி சாத்தியம். அதாவது இப்போ இருக்க ஆட்சியை வந்து அப்புறப்படுத்த அது ஒரு பெரும் புள்ளியா இருக்குன்ற மாதிரி எல்லாரும் உணர்றாங்க. அப்படி யோசிக்கிறாங்க. அப்படிதான் இன்னைக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இரட்டை இலை சின்னத்தின் மீதான விசாரணையை தேர்தல் ஆணையம் தொடரலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பு வந்து அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு இடி மாதிரி தான் வந்துருக்கு. ஏன்னா தேர்தல் ஆணையம் ஏற்கனவே வந்து மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கு, அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அதாவது அதிமுகவுக்கு இடியாகவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு மழையாகவும் அது இருக்குன்ற மாதிரி கருதிக்கலாம். அப்போ இப்போ ஏற்கனவே கடந்த ஒரு எலெக்ஷனில், அதாவது நம்ம சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் தான் இருந்தாங்க. ஒரு கணிசமான தொகுதிகளை வெற்றி பெற்றாங்க, சட்டமன்ற தொகுதிகளில். அப்போ பாஜக வந்து தன்னோட கூட்டணியில் இருந்தது. அப்போ இந்த மாதிரி தான் வந்து சில விஷயங்களை கை காட்டி பண்ணி தான் கூட்டணியில் இருந்தாங்க. ஆனால் இந்த பாராளுமன்ற தேர்தலில் பகிரங்கமாக வெளியே வந்து தனித்து களம் கண்டாங்க. தனித்து களம் கண்டதில் 2 பேருக்குமே ஒரு கணிசமான வாக்கு சதவீதம் கிடைச்சிது. இதனால வெற்றி பெற்றது என்னவோ திராவிட நல்ல ஒரு, அதாவது நம்ம செதறி கிடக்கிறதுனால ஒரு கூட்டம் வந்து இதை ஆக்கிரமிச்சுட்டு போயிடுது. நம்மளா எந்த கட்சி எப்படி சொல்றது, கட்சியெல்லாம் சொல்லலை, அதாவது ஒரு மக்களுக்கு நலனில் பாடுபடக்கூடிய கட்சிகள் செதறி கிடக்கிறதுனால ஒரு மக்கள் விரோத கட்சி வந்து ஆட்சியில் இது வரைக்கும். கடந்த முறை நாம் எவ்வளோ பார்த்தோம், இந்த என்டிஏ கூட்டணியில இருந்து விலகி போகும்போது அப்போவே நமக்கு வந்து ஓரளவுக்கு ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. பாராளுமன்ற தேர்தலில் முடிஞ்சிச்சு சோழின்ற மாதிரி தெரிஞ்சுது. அப்போ அது 40க்கு 40ன்ற கதையில் 39 அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஆமாம், இப்போ வரப்போகிற இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த என்டிஏ கூட்டணி கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருந்த மாதிரி தொடர்ந்துச்சு அப்படின்னா திமுகவுக்கு மிகப்பெரிய இடி. ஆமாம், அது மட்டும் இல்லை, இப்போது இன்னொரு பக்கம் வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பாளர் செங்கோட்டையன் அவர், முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள், அவர் வந்து இப்போது பிரச்சனையை வந்து புதுசாக உருவாக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் எதனால் வந்த பிரச்சனை நமக்கு தெரியாதுல்ல. தெரியும், எதனாலலாம் கிடையாது. அது வந்து உட்கட்சி பூசல் சொல்றாங்க. திரைமறைவில் சசிகலா அம்மாவோட செங்கோட்டையன் அவர்கள் பேசினதாகவும், இது சம்பந்தமா இந்த விஷயம் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிஞ்சதாகவும், அதனால அந்த கொங்கு பகுதிகளில் அவரை ஓரம் கட்டியே வச்சிருந்தாங்க. அதாவது கோபிச்செட்டிப்பாளையம் மாவட்டத்தோடைய சட்டமன்ற உறுப்பினர் அதெல்லாம் வந்து ஓரம் கட்டி வைக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இதுதான் வந்து இதனால தான் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் வந்து ஓரம் கட்டுறதா மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவர் மேடை போட்டு இந்த பக்கம் செங்கோட்டையன் ஃபோட்டோவும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் ஃபோட்டோவும் இந்த பக்கம் வச்சு அவர் பேசி பேசிட்டாரு. அதுவும் இல்லாமல் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையார் அவர்களை குரலை வைத்து அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் வச்சு எல்லாருக்கும் காமிச்சு இது ஒரு பெருசாக பிரபலப்படுத்துகிறாங்க. இப்போது இதில் வந்து அரசியல் கட்சிகளுக்கு இதில் வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கோ இல்லையோ, ஒரு சந்தோஷம் இருக்கோ இல்லையோ, இந்த கட்சி உடைய பொறுத்தல மெயினாக வந்து இந்த ஊடகங்கள் இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க. அவங்க எப்போ நமக்கு வந்து ஒரு கண்டென்ட் கிடைக்கும், ஆஹா செங்கோட்டையன் இப்படி பேசிட்டாரா, அது ஒன்றும் இல்லை, செங்கோட்டையன் வீட்டுக்கு யாரோ பத்திரிகை வைக்க போயிருக்காங்க, விசேஷத்துக்கு பத்திரிகை வைக்க போயிருக்காங்க. உடனே என்ன சொல்லிட்டாங்க,
அவங்க செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் வீட்டுக்கு முன்னாடி குவியறாங்க. இன்னொரு இதுல ஒரு அரசியல் பண்ணாங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அவர் செங்கோட்டையன் கேட்காதவே அவர் வீட்டுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க. துப்பாக்கி ஏந்தி இது வந்து இவங்களே பண்ணிட்டாங்க. உடனே அவரு செங்கோட்டையன் ஒரு விஷயத்த பண்ணார். அவர் ஒரு தக்லைஃப் பண்ணார் அந்த இடத்துல. என்னன்னா, செய்தியாளர்லாம் வந்துட்டீங்களா, சரி வாங்க, வந்ததுக்கு இந்த திருநீராவது விட்டு போங்க, எப்படி இந்த நாமத்தையாவது போட்டு போங்க அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணிட்டாரு, செய்தியாளர்களை கலைச்சி அமுச்சு விட்டாரு. ஆனால் இது வந்து சாதாரணமாக முடிய போகிறது கிடையாது. இது வந்து தொடர போகுது. ஏடிஎம்கேவுக்கு பயங்கரமான ஒரு செக் வச்சிருக்காங்க. அது எங்கே போய் முடியும் யாருக்கும் தெரியல. அப்புறம் ஆனால் வந்து அதே நேரத்தில் எடப்பாடியார் அவர்களே சாதாரணமாகவும் எடை போட்டுற முடியாது. ஏன் அப்படின்னா, ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு இந்த கட்சியை கைப்பற்றி அவ்வளோ ஆட்சியை முழுமையாக முடிச்சிருக்காங்க. அதில் பாமகவுடைய பங்கு வந்து அதிகம். பாமகவை தன் பக்கம் கொண்டு வந்து அவங்க ஆதரவு கொடுத்து அவ்வளோ தூரம் வந்தாங்க. அது மட்டும் இல்லாத கடந்த சட்டமன்ற தேர்தலில் 2-5 ஆண்டு அவங்க வந்து தோல்வியை, அதாவது ஆட்சி நடத்தியும் தோல்வியை சந்தித்தாலும் ஒரு கணிசமான இல்லை அதுதான் ஒரு தோல்வியை சந்திச்சாங்க தான், இல்லைன்னு சொல்ல. 2-5 ஆண்டுக்கு அப்புறம் வாஷ் அவுட் ஆகாமல் கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை அந்த கூட்டணி தக்க வைத்திருக்காங்க. அவன் வாங்குறாங்க. அப்படின்றப்போ அது வந்து அவர் எடப்பாடியோட ஒரு திறமை தான். இன்னொரு வியூகங்கள் வேற போயிட்டு இருக்கு. அதாவது அதிமுக, விஜய் தலைமையிலான இந்த தமிழக வெற்றி கழகம் மற்றும் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி சேருன்ற வியூகங்களும் ஊடகங்கள் வாயிலாக அப்படிதான் பேசுவாங்க. இது எப்படின்னா, தொடர்ந்து இந்த ஊடகங்கள் என்ன பண்ணும், மக்களை வந்து ஒரு பரபரப்பாகவே வச்சிருக்கோம். அவங்க பிரேக்கிங் நியூஸ் மாதிரி இன்னைக்கு இவங்க கூட கூட்டணி, இன்னும் ஒரு வருஷம் இருக்கா, இந்த ஒரு வருஷத்துக்கு இந்த கூட்டணி நியூஸ் தான் போகும். அவங்களுக்கு வேற கண்டென்ட் கிடையாது. ஆனால் இன்னைக்கு நம்ம சொல்றோம், இந்த சேனல்ல சொல்றோம், நோட் பண்ணி வச்சுக்கலாம். விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா அவர் வந்து தன்னோட தலைமையில தான் கூட்டணி அமைப்போம். அவர் வந்து தெளிவாகவே சொல்லிட்டாரு. கட்சிங்க ஏன் திரும்ப பேசுகிறாங்க அப்படின்னா, அப்புறம் வந்து இந்த நியூஸ் சேனல்ஸும் திரும்ப இவங்க கூட கூட்டணி, அவங்க கூட கூட்டணி அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசுகிறாங்க அப்படின்னா, இது ஒரு விதமான ஒரு அஜெண்டா. அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி அந்த கூட்டத்தை எடுத்து வந்து, அதாவது இது ஒரு பிரசாந்த் கிஷோட பிளானாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி அந்த கூட்டத்தை எடுத்து வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இது ஒரு பிளான். ஆனால் இதுதான் நடக்கும். விஜய் வந்து யாரோட தலைமையிலும் அவர் கூட்டணிக்கு போக மாட்டார். இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. 300 ரூபாய் 400 கோடி கொடுத்து பிரசாந்த் கிஷோர் கூட்டு வராரு. இவர் போய் எதனா ஒரு கட்சியில் இணைஞ்சிருப்பாரு. அது நடக்காது. அப்போ விஜய் கூட யாரோ போவாங்க, யார் போவாங்கன்னு தெரியாது. அது வந்து சொல்ல முடியாது. அதாவது இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கூட்டணி ஆட்சி பங்கு தரேன், அவ்வளவுதான். நம்ம வரோம், ஒரு 40 சீட் ஜெயிக்கிறீங்களா, நான் ஒரு 40 சீட் ஜெயிக்குமா, 40 சீட் ஜெயிக்குமா, கூட்டணி மந்திரி பதவி, முதலமைச்சர் நான் தான்றதுல தெளிவா இருக்கு. துணை முதல்வர் வந்து நீங்க பகிர்ந்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ விஜய் பத்தி பேசும்போது நம்ம ஒரு விஷயத்த பேசியிருந்தோம். திரு சீமான் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரி பிரசாந்த் கிஷோரை வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து சீமான் அவர்கள் பணக்கொழுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பணக்கொழுப்பு இருக்குது, அவங்களாண்ட வச்சுப்பாங்க, அது நம்மகிட்டலாம் கிடையாது, நம்ம மக்களை நம்பி இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவர் எப்பவும் பேசுகிற மாதிரி பேசிவிட்டார். இது வரைக்கும் சீமானுக்கு பதில் அளிக்காமல் அவாய்ட் பண்ணிட்டு வந்த இந்த தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு பதில் கொடுக்குறாங்க. என்னென்னு கொடுக்குறாங்க, திரள் நிதி வசூல் பண்ணி கட்சி நடத்துறீங்களா வந்து பேசக்கூடாது. மறுபடியும் நாத்தாக்கா சார்பில் இருந்து, அதாவது இடும்பவனம் கார்த்தின்றவர் செய்தி தொடர்பாளர் வந்து பதில் அளித்திருக்காரு. என்னன்னு பார்த்தோன்னா, முடிஞ்சா அவர் வந்து ஒரு பிரஸ் மீட்டுக்கு முன்னாடி நின்று பேச சொல்லுங்க, அப்புறம் வந்து நாங்கள் தெம்பு இருக்கான்னு கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை முதல் ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம், திரள் நிதி அப்படின்னு எல்லா இடத்துலையும் சொல்றாங்கல்ல, அவங்க அந்த வார்த்தையை தமிழாக்கம் பண்ணதுனால அது நம்மளுக்கு வந்து புதுவான ஒரு வார்த்தையா தெரியுது. நம்ம எல்லாரும் என்ன சொல்லணும், டொனேஷன். ஆமாம், கட்சிக்கு டொனேஷன் கொடுங்க, நிதி கொடுங்க. இவங்கெல்லாம் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு லாட்டரி மார்ட்டின் இந்தியா முழுக்க எல்லா கட்சிகளுக்கும் நிதி கொடுக்குறாங்க. அதாவது லாட்டரி மார்ட்டின் யாருன்னா, இப்போ ஆதவர்ஜுனா அவருடைய மாமனார். இந்த மாதிரி வந்து நிறைய கம்பெனிங்க கட்சிங்களுக்கு நிதி கொடுத்துருக்காங்க. அதுதான் திரள் நிதி. திரள் நிதினா ஒருத்தர் மட்டும் கொடுக்கல, எல்லாருமே கொடுத்துருக்காங்க. இதை வந்து கட்சிங்க வந்து கம்பெனிகளில் வசூல் பண்ணுது. கம்பெனிங்க மூலமா தேர்தல் பத்திரம், அதுக்கு பேர், அது மூலமா வாங்கி கட்சியை வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஏதோ ஒரு ஊர்ல ஒரு மாநாடு நடக்குது, இல்லை ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா, அப்போ அந்த கூட்டத்தை அந்த கட்சிக்காரங்க எப்படி நடத்துவாங்க அப்படின்னா, அவங்க சொந்த காசை செலவு பண்ணி நடத்தவும் முடியாது. அப்போ போயிட்டு எல்லார்ட்டையும் போய் வசூல் பண்ணுவாங்க. எல்லா கட்சிக்காரமே பண்ணுவாங்க. நாளைக்கு விஜய் கட்சியும் பண்ணுவாங்க. கரெக்டா? ஏன் பணக்கொழுப்பு இருக்கு? இல்லை இப்பவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு
பலதரப்பட்ட கடைகளில் இல்லை கம்பெனிகளில் இல்லை வந்து கிருஷரில் இந்த மாதிரிலாம் பணம் வாங்கி மணல் குவாரிகளில் பணம் வாங்கி தான் கட்சியோட அந்த மீட்டிங்கை நடத்துவாங்க. இதுக்கு பேர் தான் திரள்நிதி. இதை வந்து இன்னைக்கு புதுசாக சீமான் அவர்கள் மட்டும் செய்யலை. இது சீமான் அவர்கள் வெளிப்படையா வந்து பிரஸ் மீட்ல வந்து பேசிட்டு அப்படியே கேட்குறாரு, நமக்கு வந்து திரள்நிதி அப்போ எடுத்துட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவலை வச்சுட்டு என்ன பண்ணுறது, திரள்நிதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை அவர் வந்து அந்த வார்த்தையை இது வந்து கலைஞர் அவர்களும் இதை செஞ்சிருக்காரு, அண்ணா அவர்களும் செஞ்சிருக்காரு. இந்த மாதிரி தொடர்ந்து வந்து அனைத்து கட்சியுமே அதாவது இதை முதல்ல அறிமுகப்படுத்து வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தான். அதாவது உண்டியல் குலுக்கி அப்படின்னு சொல்லிட்டு உண்டியல் குலுக்கின்னு இல்லை, அந்த உண்டியல் குலுக்கி இவங்களும் ஆரம்பிச்சு மக்களோட வரி பணத்தில் மக்களோட பணத்தில் தான் நாங்கள் அரசியல் நடத்துகிறோம், மக்களுக்கும் எங்களுக்கும் இவ்வளோ தொடர்பு இருக்கு, அதாவது இணக்கத்தை காட்டுறாங்க. இணக்கத்தை இது வந்து எல்லா கட்சியிலுமே பண்ணுறது தான், எல்லா கட்சியிலும் பண்ணுறது. இதுக்கு பேர் திரள்நிதி. இதில் வந்து இது வந்து ஒரு தவறான ஒரு செயல் இல்லை. யார் விஜய் சொன்னது தவறான கருத்து. நீங்களும் நாளைக்கு வந்து ஒரு கட்சியா இந்த விதத்தில் பார்க்குறேன் இனிமவன கார்த்தி சொன்னதும் சரியான கருத்துன்னு நான் சொல்லுவேன். அவரால் முடிஞ்சால் ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்க சொல்லுங்க. நீ ப்ரெஸ் மீட் கொடுக்க சொல்லுன்னு நீங்கள் கேட்கலாம். அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து இது வரைக்குமே வந்து வெளியில் வந்து ஒரு பிரச்சாரத்துக்கும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் வந்து பெருசாக வரல. ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு. எப்படி அப்படின்னா இன்னைக்கு வந்து ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க, அவங்க அதிகமாக ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு கிரேஸ்பா. அதாவது என்ன நினச்சிட்டு இருக்கீங்க தெரியுமா, ப்ரெஸ் மீட் கொடுத்தா தான் அவன் பேச தெரியும். இது எப்படி நான் அவாய்ட் பண்ணுறது ஒரு கிரேஸ். ஓ, ஒரு பெரிய ஆள் போல இருக்கு, தலைவாரப்பே தெரியும் நீ டிவி கேட்டு சப்போர்ட் பண்ணி பேச போகிறேன்னு. அவர் ஒரு கிரேஸ், புரியுது அவனுக்கு. அப்போ வந்து இப்போ ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி வைக்கிறாங்க. எப்போ அவர் கொடுப்பாரு, எப்போ வெளியே வருவாரு, எப்போ வந்து பேசுவாரு, அப்பதான் ஊடகங்கள் பின்னாடியே போக முடியும். இப்போ அவர் சும்மா பேட்டிக்கு தினம் சீமான் மாதிரி பேட்டி கொடுத்துருந்தா சீமான் இங்க வராரு. அதாவது மீடியாவோட முகம் இல்லாதவங்க சும்மா வந்து பேட்டி கொடுத்தாலே அது பிரபலம் ஆகும். இவர் இப்போ இத்தனை கால வருஷமா மீடியாவில் இருந்திருக்காரு, அவர் வந்து பேட்டி கொடுத்தா எவ்வளோ பிரபலம் ஆகும்னு அவருக்கு தெரியும். அதுதான் இப்போ இங்க அவர் அந்த ஹைப்பை கிரியேட் பண்ணி வச்சதுனால தான் மீடியாக்காரன் என்ன பண்றான், அவர் போற இடத்துல பாத்ரூம் போனா கூட பின்னாடி கேமரா தூக்கின்னு போறான். விஜய் இங்க வந்து விஜய் அங்க கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் பேச மாட்டார், பேசினா இவங்க பின்னாடி போகவே மாட்டாங்க. அதான் கரெக்ட் தான். நம்ம பேசினாதான் நம்மள மக்கள் மதிக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு உதாரணம், ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க, அவங்க இருக்கிற வரையும் பொதுக்கூட்டங்களுக்கு நடக்கும், ஊரா போயெல்லாம் ஓட்டு கேட்க மாட்டாங்க. ஒரு மாவட்டத்துக்கு போவாங்க, இல்லை ஒரு 5 மாவட்டத்துக்கு, அதாவது ஒருங்கிணைந்த மாவட்டம் மொத்த மாவட்டத்தையும் ஒரே இடத்துல மீட்டிங் போட சொல்லுவாங்க. டப்ப ஹெலிகாப்டர் வந்து இறங்குவாங்க. இறங்கி எல்லாரும் எதிலையும் பேசிட்டு மறுபடியும் எந்த செய்தியாளர் சந்திப்புலாம் கிடையாது, அப்படியே நேரம் அங்கேயே போயஸ் கார்டனுக்கு போயிடுவாங்க. இப்படிதான் அவங்க அந்த கிரேஸை கிரியேட் பண்ணாங்க. அதே மாதிரி இன்னைக்கு விஜய், அதாவது நம்ம ஜெயலலிதாவுடைய ஃபார்முலா, அதே ஃபார்முலாவை இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் ஃபாலோ பண்றாரு. பத்திரிகையாளர் சந்திப்பு அவாய்ட் பண்றது ஒரு கிரேஸ். வராங்க அப்படின்னா பா இவர் வராருப்பா அப்படின்ற மாதிரி. ஆமா, அந்த அந்த ஒரு இதை வந்து தக்க வச்சுக்கிறாரு. அதாவது அந்த இதுலயே வச்சிருக்காங்க, அந்த ஹைப்லயே வருவார் இன்று போ நாளை. அது வந்து நாம் தமிழர்ல இருந்து கேட்ட அந்த கேள்வி வந்து தப்பு. ஆனா வந்து இப்ப நியாயப்படுத்த விரும்பல. பாரு, இவர் பேசுனது தப்பு. திரள்நிதி நீ நாளைக்கு வந்து மாநாடு நடத்துற, எது நடத்தினாலும் நீ திரள்நிதி வசூல் பண்ணி தான் பண்ணுவேன், ஓகேவா? நீ பேசுனது தப்பு, நீங்க பேசுறதும் தப்பு. அடுத்ததான் வந்து அவர் சொன்னது ப்ரெஸ் மீட் கொடுப்பாப்போம் அப்படின்னு வந்து வார்த்தை முதல்ல. அப்போ நீங்க அம்மையார் ஜெயலலிதா இருந்தப்போ இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்துவீங்களா? தைரியமா யாராலையுமே கேட்க முடியாது. அவர் வந்து எதிரில் பேச முடியுமா? விஜயகாந்த் கேட்டிருப்பாரு, நம்ம தேமுதிகவுடைய விஜயகாந்த் அவர்கள், கேப்டன் அவர்கள் கேட்பாரு, இந்த கேள்வி நீங்க ஜெயலலிதாவிட்ட கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி காரி துப்பாரு. நீங்களாம் ஊடகமா அப்படின்னு சொல்லி காடை காரிட்டு போறாரு அப்படி சொல்லுவார்ல. அது எதுக்குன்னா அந்த அம்மா வந்து பேட்டி கொடுக்காது. சரி, இன்னைக்கு நம்ம இந்திய நாட்டுடைய பிரதமரா இருக்காரு, அவர் பேட்டி கொடுக்குறாரா? அங்க கம்பேர் பண்ணாதீங்க. அவர் ஒரு பிரதமர், இவர் வந்து ஒரு கட்சி தலைவர். அதாவது பிரஸ் மீட்டை சந்திச்சுதான் ஆகணும், சரிங்களா? சந்திச்சாதான் உங்களுக்குள்ள இருக்க ஃபியர் வெளியே வரும். சீமானவருடைய வேலை என்ன தெரியுமா? அங்கே வேலையே இல்லைனாலும் இப்போ இங்கே டீ சாப்பிட போகிறாரு, இந்த மூளைக்கு டீ சாப்பிட்றதுக்காக போகிறாருன்னு வச்சுக்கேன், அங்கே ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணுவோம். அவ்வளோதான். காலையில் மறுபடியும் மதியம் லஞ்சு சாப்பிட போகிறேன்னு வச்சுக்கேன், அங்கே ஒரு ப்ரெஸ் மீட் அப்படின்னு. சாயந்தரமாக டின்னருக்கு அங்கே போகிறோம், அங்கே ஒரு ப்ரெஸ் மீட் அப்படின்னு என்னத்தையாவது பேசணும். உன்னாண்டி என்னையா கேட்க? ஆனால் அவர் பேசுறது இப்போ என்ன நான் சொல்கிறேன்னா, அவர் பேசுறது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். என்னத்தையாவது கேளுப்பா. ஆமாம், என்னத்தையாவது கேளுப்பா. தம்பி நீ கேளு, தம்பி நீ கேளு. கேட்ட உடனே
இந்த கேள்வி நீ என்ன கேட்கலாமா? ஆமா. இந்த கேள்வி நீ என்ன கேட்கலாமா? நீ அங்கல்ல போய் கேட்கணும். இங்க ஏன் கேட்கிறேன்? அவன் பத்திரிகையாளர் முழிப்பான். என்னத்தையா நான் உண்மையான அரசியல் பண்றவரு சிறந்த செய்தி சந்திப்பாளர் வந்து சீமான் மட்டும்தான். என்னத்தையாவது கேளுன்னு சொல்லி கேட்ட பிறகு தம்பி நீ பதில் இருக்கா? தம்பி உன்கிட்ட பதில் இருக்கா? இல்லை அப்புறம் இன்னொன்று நான் இப்போ நம்ம அதிமுக பாஜக பற்றி பேசினோன்னே இன்னொன்று வந்து நேற்று வந்து ஒரு பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு. அதில் வந்து பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து அறிவாலயத்தையோடைய செங்கலாக பிரித்து எடுக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து அரசு பாரதி, அதாவது ரோட் சைடு பாரதின்னு செல்லமாக சொல்லுவாங்க அவரை. அதாவது அந்த திமுக கட்சியோட அமைப்பாளர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மயிரை கூட பிடுங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. மயிருன்றது தூய தமிழ் சொல், இதுல வந்து எந்த ஒரு இது ஆமா மயிரை கூட பார்க்கல. ஆனா அதே பொதுக்கூட்டத்துல அவர்கள் விஜய்க்கு ஒரு பதிலடி கொடுத்துருப்பாரு. என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் இந்த பட்ஜெட் குறித்து அறிக்கை விட்டிருந்தார். தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு, வரவேற்கத்தக்கது. அதில் வந்து ஜிஎஸ்டி பற்றின அறிக்கை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் பேசியிருந்தார். அப்போ என்ன பண்ணுறாரு அண்ணாமலை அவர்கள், ஏன்பா அவர் ஒரு சின்ன பையன், எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா, அவருக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலிங் கூட்டத்தில் தான் ஜிஎஸ்டி பற்றி முடிவு பண்ணுவாங்க. இங்கே வந்து ஜிஎஸ்டிக்கு வேலையே இல்லை பட்ஜெட்டில், அது கூட தெரியாத நீங்களாம் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து கூட இருந்து இதில் வேறு பிரசாந்த் கிஷோர்லாம் வேறு கூட்டின்னு வந்து அரசியல் பண்ணுறீங்க பேசி விட்டார் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் நேற்று பேசியிருந்தாரு. அவருமே வந்து விஜய் அவர்களை தொடர்ந்து சில விஷயங்கள் எதுக்குறாருன்னா, நீங்கள் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறீங்க, பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இது அரசியலுங்க அப்படிதான். அதாவது உனக்கு ஆதரவும் பேச மாட்டேன், உனக்கு எதிராகவும் பேச மாட்டேன், நான் நியூட்ரலாக போயிடுவேன் அப்படின்ற கதையில தான் அரசியல். இப்போ அதுக்கு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நடுவில் இப்போ நம்ம இந்த இரட்டை இலை விஷயத்த விட்டுட்டோம். ஆமாம், இந்த இரட்டை இலை விஷயம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த சட்டமன்ற தேர்தலில் ஏற்படுத்த போது அதில் மீண்டும் ஒரு குடைக்கில, அதாவது ஒரு குடைக்கிலைன்னா ஒரே கூட்டணிக்குள்ள, அதாவது என்ன சொல்ல வரீங்கன்னா டிடிவி தினகரன், திரு ஓ பன்னீர்செல்வம், ஆமாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்றா எலெக்ஷனை சந்திக்க போகிறாங்க மொத்தமாக. ஏன்னா இப்போ பன்னீர்செல்வம் ஒரு பேட்டியில் சொல்லிட்டாரு, நான் வந்து எந்த நிபந்தனையும் மற்றும் இணைய தயார், நான் மட்டும் கிடையாது, டிடிவி தினகரன், சசிகலா எல்லாரும் சேர்ந்து இணைய தயார். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அவங்க தொண்டர்கள்லாம் போடுறாங்க, எடப்பாடி அவர்களுடைய தொண்டர்லாம் போடுறாங்க, படுத்தே விட்டான் ஐயா, அவ்வளோதான், படுத்தே விட்டான் ஐயா, வண்டிட்டு விட்டான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓ பன்னீர்செல்வம் ஒரு பிரஸ் மீட் விட்டுருக்காரு. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்கள் உண்மையான விசுவாசி, எம்ஜிஆர் காலத்திலிருந்து செங்கோட்டையனுக்கு ஆதரவாக வந்து ஓ பன்னீர்செல்வம் பேசியிருக்காரு இப்போ ரீசெண்டாக. இப்போ அதாவது இதுதான் சொல்கிறேன், இந்த இரட்டை இலை பிரச்சனை இந்த டைம் பார்த்து வரும்போது இதை கரெக்டாக மேட்ச் பண்ணி வேலையை முடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாத கூட்டணி கணக்கே முடிச்சிருவாங்க. மேலேருந்து ரிமோட் கண்ட்ரோல் வச்சு வைக்கிறது பாரதிய ஜனதா கட்சின்ற மாதிரி நம்மளுக்கு அப்படி பேசிக்கிறாங்க. இப்போ சிலர் வந்து தொண்டர்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, மறுபடியும் பாஜக, அதிமுக, பாமக கூட்டணி வந்து அமைய போகுது, தேமுதிகவும் அதில் இடம்பெற போகுது. அதான் வந்து சொல்லிட்டாங்களே அவங்களுக்கு மாநிலங்கள். ஆமாம், இந்த கூட்டணி வந்தது அப்படின்னா மறுபடியும் திமுகவுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிரும், ஆட்சியை வந்து அகற்ற. ஆனால் இப்போ இன்னொரு நியூஸ் பிரசாந்த் கிஷோர் கொடுத்துருக்காரு. அதாவது விஜய் மக்கள் இயக்கத்துக்கு, அதாவது மக்கள் இயக்கமாக இருந்து மருவி தமிழ்நாடு வெற்றி கழகமாக வந்த தாவேக்காக்கு 20% ஓட்டு வந்து தமிழகத்தில் இருக்கின்ற மாதிரி ஒரு குருட்டு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே எந்த இடத்துல பிரசாந்த் கிஷோர் இருக்கல்ல, அவர் வந்து இந்த சின்ன பசங்களுக்குலாம் ஓட்டு இல்லைன்னு அவருக்கு தெரியாது. அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, தியேட்டருக்கு வந்து விஜய் படம் பார்க்குறவங்க எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைச்சிட்டாருங்கன்னா, நீங்க களத்துல வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. 20% ஓட்டு. ஆமா, ஆனானப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் களத்துல சுத்தி 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 வேலை பார்த்தவர், அவரே ஆரம்ப கட்டத்துல அவ்வளவு பெரிய ஓட்டு வாங்கல. இன்னைக்கு விஜய் அவர்கள் அவ்வளோ பெரிய ஓட்டு வாங்குறதுக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அது வந்து நம்ம எலெக்ஷன் நெருங்கும் போது பார்க்கலாம். அதாவது அதில் வர கமெண்ட்ஸ்லாம், ஆமாம், இப்போ 5%, 4%, இது நீங்கள் குருட்டுத்தனமாக கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போது இன்னொரு விஷயம் இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம். அதாவது நம்ம தமிழ்நாட்டு மீடியாவை தவிர்த்து இந்திய அளவில் சர்வேவை திமுகவை சேர்ந்த ஐடி விங் நடத்திருக்கு அப்படிதான் சொல்கிறாங்க. ஐடி விங், திமுகவுடைய ஐடி விங் தான் இதை பண்ணியிருக்கிறதா பேசுகிறாங்க. ஏன்னா திமுக தான் ஆட்சி அமைக்கிறதுக்கு இப்போது வாக்கு வங்கி சதவீதத்தோடு இருக்குது. 40%, 30%க்கு மேலே திமுகவுடைய வாக்கு வங்கியா, 18% வந்து பாரதிய ஜனதாவுடைய வாக்கு வங்கியா, அதாவது என்டிஏ கூட்டணியோட வாக்கு வங்கியா, 20% ஏடிஎம்கேவோட வாக்கு வங்கியா. அதனால இப்போ வந்து டிஎம்கே தான் ஜெயிக்கும் வரப்போகிற கூட்டணியில். நான் சொல்லவா, இது எப்படி இருக்கு தெரியுமா, ஒருத்தன் ஏமாத்தனா அவனுடைய ஆசையை தூண்டணும். அதுதான் இப்போ அது வந்து இங்கே தமிழ்நாட்டு ஊடகங்களை நம்ம காரி துப்பிடுவோம். அப்போ தமிழ்நாட்டு ஊடகங்கள்லாம் நம்ம காரி துப்புறோமே, சரி என்ன பண்ணுறாங்க,
வெளிநாட்டுல வட மாநிலத்தில் இருக்க ஊடகத்தில் போடுறாங்க. ஏடா இங்கே எலெக்ஷனும் ஆரம்பிக்கல. இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீ போய் காசு எடுத்து கொடுத்துட்டு பண்ணணும் கூட அவசியம் இல்லை. இங்கே வந்து கூகுள் பேல அமைச்சு என்னை பற்றி ஒரு நியூஸ் போடுனா அவன் போட்ட போகிறான். அது யாராக இருந்தாலும் சரி, எனக்கு கூட அமைச்சா நாங்கள் கூட போடுவோம். அதே மாதிரி இப்போ இவர் கமலஹாசன் அவர்களுக்கு மாநிலங்களவை அதாவது மக்கள் நீதி மையத்தோட ஒருங்கிணைப்பாளர். அவர் அந்த ஒரு சீட்டுக்காக தானே கட்சியை ஆரம்பிச்சாரு. அவர் அடமானம் போட்டு உட்காந்துருந்தாரு. இப்போ ஸ்டாலின் அவர் அதாவது டிவிலாம் தூக்கி அடிச்சு உடச்சி இப்போ வந்து ஒரு சீட்டு வாங்க போறாரு. அது எந்த மூஞ்ச வச்சுட்டு போய் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட நேருக்கு நேரம் பேசினாரு. இன்னைக்கு பேசியிருக்காரு. அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தராங்க, வாழ்த்துக்கள். பிக் பாஸ் உடைய தொகுப்பாளர் அப்படிதான் சொல்லணும். அவர் கட்சி வச்சுங்கிறாரு தெரியாதுல்ல. பிக் பாஸோட தொகுப்பாளர் இப்போ அவர் கூட இல்லையே. விஜய் சேதுபதி வந்துட்டார்லாங்க. முன்னாள் தொகுப்பாளர் அவரு வந்து மாநிலங்களவை சுஜிகாசனுடைய தந்தை. அப்படி எப்படி வேணா சொல்லிக்கலாம். ஆனா அவர் எந்த கட்சியிலும் கிடையாது. அதாவது மக்கள் நீதி மையத்துக்கும் இன்னொன்னு சொல்லலாம், திமுகவுடைய உறுப்பினர் அவருக்கு. அதாவது விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் மாதிரி இவரும் ஒரு உறுப்பினராக செயல்பட்டு வர மறைமுகமா. நீ ஏன்டா திருமாவளவன் நீங்க கூப்பிடுற? இல்லைன்னா அவரு மாதிரி தான் இவரும் இருக்காருன்னு சொல்றேன். அவங்க சொல்ற அறிக்கையை தான் இவரும் விடுறாரு. அவரும் அதே மாதிரி தான் திமுகல இருந்து ஐடி விங்ல என்ன அறிக்கை எழுதி கொடுக்குறாங்களோ அதை தான் ஒரு பிரஸ் மீட்ல ரிலீஸ் பண்றாரு. அப்படிதான். அதே மாதிரி பாமகவை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் அந்த எம்பி பதவி முடிய போகுது. அடுத்ததா சிலர் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, வட மாநிலங்களில் இருந்து பிஜேபியோட ஆதரவால் அவர் வந்து மீண்டும் எம்பி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு டெல்லி பயணம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அமைச்சர் நிதின் கட்கரி வந்து சந்திச்சிருக்காங்க. அது வந்து சாலை கோரிக்கைகளை வச்சு அவங்க எம்எல்ஏக்கள் வந்து, அதாவது பவானி NH4 அந்த சாலையை வந்து விரிவாக்கப்படுறதுக்காக அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கூட சேர்ந்து அவர் சந்திச்சு. அதுதான் இப்போ சிலர் பேசிக்கிறாங்க. வெளி மாவட்டத்தில் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு டெல்லியில் கூட அவ்வளோ சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அதனால அன்புமணி அவர்களுக்கு பாஜக இந்த ஆஃபர் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் அவங்களுடைய கட்சி வட்டாரங்கள் என்ன பேசுகிறாங்க, இல்லை அவர் வந்து சட்டமன்றத்தில் இந்த வாட்டி நுழைய போகிறாரு அப்படின்றதுனால அவர் கண்டிப்பாக வந்து அதெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. சட்டமன்றத்துக்கு போவாரா? ஆமாங்க, சட்டமன்றத்துக்கு போவார். இந்த தடவை வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது மீண்டும் ஒரு தமிழக சுகாதாரத்துறை அமைச்சராக வரக்கூட. தமிழக சுகாதாரத்துறை அமைச்சரா? மத்தியில சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து பல சாதனைகள் படைச்சிருக்காங்க. மத்தியில சுகாதாரத்துறை அமைச்சர்னா இங்க முதலமைச்சராக இருக்கணும், துணை முதலமைச்சர் அப்படி இருந்தாலும் அந்த ஃபீல்டுக்கான சிலர்லாம் எந்த தகுதியுமே இல்லாம முதலமைச்சராக இருக்காங்க. அந்த அங்கிருந்து வந்தவர் எதிரியாச்சும் இருக்கட்டுமே. அவங்க பெருசா தானே யோசிப்பாங்க. நீ சிறுசா யோசிக்கிற, அவங்க பெருசா யோசிப்பாங்க. சிறு துளி பெருவெள்ளம்னா நீ யோசிக்கிறத பெருசா யோசி. அச்சீவ்மெண்ட் வந்து பெருசா இருக்கணும் எப்பவுமே. அப்போ நம்ம வந்து ஒரு மரம் ஏற போறோம், நம்ம மேலே ஏறினோன்னு அச்சீவ்மெண்ட் இருந்தால் தான். சும்மா தொட்டு பார்த்துட்டு வந்தோம்னா நீ தொட்டு கூட பார்க்க மாட்டேன். அதனால் அச்சீவ்மெண்ட் பெருசாக இருக்கட்டும், அது அவங்களுடைய உழைப்பு. அப்போது அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் இந்த வருஷம் முதலமைச்சர் அவங்க அப்படி தானே பேசிக்கிறாங்க. அப்படி அவங்க பேசிக்கிறாங்க, வெளிவட்டாரம் அவங்க அப்படி தானே பேசிக்கிறாங்க. முதலமைச்சர் ஆனாலும் சந்தோஷம் தான், துணை முதலமைச்சர் ஆனாலும் சந்தோஷம் தான். ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும் மக்கள், அவ்வளோதான். ஓகேவா? மீண்டும் முடிஞ்சது. மீண்டும் வேற என்ன வேணும்? இல்லை வேற எதனா திமுக பற்றி இல்லை எதுவும் இல்லை. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.